नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेंकटेशसमो देवो न भूतो न भविष्यति। श्रीगुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்மியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி மே பிரபோ. பூமாதேவி சாக்ஷாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன் பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய பக்தி அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி ஹே பிரபோ அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். பக்தியானது எப்படிப்பட்ட பக்தி என்றால், அவ்யபிசாரிணி மாறுதல் இல்லாத பக்தியானது பிராரப்தம் புஜ்யமானஸ்ய. பிராரப்தம் என்றால் சுகம் துக்கம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல துக்கம்னு எடுத்துக்கணும். ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் புஜ்யமானஸ்யன்னு அனுபவிச்சுன்னு இருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேற்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்ட ஸ்லோகங்களுக்கு போகலாம். விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः பதா சமுக்தஸ்ஸ சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தः பிராரப்தம் புஜ்யமானः. இந்த துக்கத்தில் இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ, இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ, பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார். ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி, அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான். இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணுமோனோ, இந்த துக்கம் இருக்குது, அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। ரெண்டாவது அத்தியாயம் 59வது ஸ்லோகம். விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. 60வது ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாசீனி ஹரந்தி பிரபசம் மனஹ. இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆத்மஞானி, அதாவது ஆத்மாவை அனுபவிப்பவன், ஸ்தித பிரக்ஞன் என்னும் பெயரை கொண்டவன். அத்தகைய ஸ்தித பிரக்ஞனை குறித்து அர்ஜுனனுக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஒரு ஆவல் உண்டாயிற்று. யதமான சம்ஞை, வியதிரேக சம்ஞை, ஏகேந்திரிய சம்ஞை, வசீகார சம்ஞை என்னும் 4 நிலைகள் அங்கே சொல்லப்படுகின்றன. யதமான சம்ஞை என்பது முதல் படி,
வியதிரேக சம்யை என்பது 2ஆம் படி, ஏகேந்திரிய சம்யை என்பது 3வது படி, வஷீகார சம்யை என்பது 4வது படி. இந்த 4 நிலைகள் உண்டு. இவர்கள் 4வருமே ஸ்தித பிரஜர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதிலும் வஷீகார சம்யை என்பதான 4வது நிலையில் நிலைத்து நிற்பவன் என்பவன் தான், 4வது நிலைப்படியில் இருப்பவன் தான் ஆத்மாவை முழுவதுமாக தான் அனுபவிப்பவன், ஆத்மாவை தவிர்த்து மற்ற எதையுமே அறியாதவன். இப்ப அர்ஜுனன முகத்தை பார்த்தாலே தெரியும். சில பேருக்கு, அதுவும் காளிதாச மகாகவி சொல்லுவான், சிருஷ்டா கிரியா கஸ்ஸஜித் ஆத்ம சம்ஸ்தான. சில பேருக்கு தங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு சொல்ல தெரியாது. சில பேருக்கு நிறைய விஷயங்கள் பேசுவா, ஆனா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்டஃப் ஒண்ணுமே இருக்காது. ரெண்டுமே வேஸ்ட் அப்படின்ட்டான். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, அந்த யாரை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கோமே அந்த முகத்தை பார்த்தாலேயே அவளுக்கு அது புரியறதா புரியலையா, அவளுடைய மைண்டில் என்ன ஓடுறது அப்படின்னு கவனித்து அதற்கு ஏற்றாற் போலே தான் சொல்ல வந்த விஷயத்தை வேறு விதமாக விளக்குபவன் தான் சிறந்த ஆசிரியனாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சுவாமி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. நிச்சயமா மகாஜனங்களே அப்படின்னு ஒரே ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு நீங்கள் எல்லாரும் என் எதிர இருக்கிறதா நினைத்து கொண்டு தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதனால இதுல ஒரு சௌகரியம், நமக்கு வைடான ஒரு ரீச் ஏற்படுறது, எல்லாரும் அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனால் கேள்விகள் சந்தேகங்கள் உண்டாயிற்று அல்லது தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்பட்டது என்றால் அது கரெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் மறுபடியும் உங்க எல்லாருக்கிட்டையும் வலியுறுத்தக்கூடியது என்ன அப்படி கேட்டா, வெறும ஜஸ்ட் லைக் தட் இப்படி கீதை பார்த்துட்டேன் கேட்டுட்டேன் எனக்கு கீதை புரிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்காதீங்க. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா, கீழே எபிசோட்ஸ் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அர்ஜுனா திருப்பி பெரியவாள்கிட்ட போய் கேளு, மகான்களிடத்துல அடிக்கடி போய் கேளு. ஒரு தடவை கேட்டுட்டா இதெல்லாம் மனசுல பதிஞ்சிற விஷயம் இல்லை. இன்னும் நிறைய தடவை இதை பத்தி நாம மறுபடி யோசிச்சுட்டே இருக்கணும். பல ஆங்கிள் இதை பத்தி நாம பார்க்கணும். அப்பதான் இது நமக்கு அர்த்தம் புரியும். நான் தத்துவம், ஆனால் தத்துவத்தை உணர்ந்தவர்கள் மகான்கள், தத்துவவித் என்ற அவளுக்கு பெயர். கிருஷ்ணன் தத்துவம், தத்துவவித் என்று மகான்களுக்கு பெயர். அவர்களிடத்தில் சென்று அடிபணிந்தால்தான் அவர்களுடைய உபதேசத்தினாலே, உபதேக்ஷந்தி தே ஞானம், அவர்களுடைய உபதேசத்தினாலே உன்னுடைய மனது தெளிவுறும் என்று பரமாத்மா மீண்டும் 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 வலியுறுத்தக்கூடிய விஷயம் இது. அதனால் ஞான நிஷ்டை என்பது அவ்வளவு சுலபத்தில் உனக்கு கிடைத்து விடாது. நான் யதமான சம்யன்னு முதல்ல ஓப்பனிங் கூட கஷ்டம். சில சமயம் ஓப்பனிங்லேயே எண்டு கார்டு வரும். ஏன்னா யதமான சம்யன்னா ஒரு முயற்சின்றது கூட அதுல சில விஷயங்கள் இருக்கு. டக்குன்னு அதை நாம நம்முடையதான ஒரு பிரவೃತ್ತಿயா எடுத்துன்னு வந்துட முடியாது. சட்டுன்னு நமக்கு அதை பிரவர்த்திக்க முடியாது நம்மளால. ஆகையால் யதமான சம்யை என்பதான முதல் படியை ஆரம்பிப்பது கூட கஷ்டம். ஸ்தித பிரஜன் சுவாமி 4வது படி போறது இருக்கட்டும், முதல் படியிலே இருக்கலாமே. அது கூட கஷ்டம்டா அர்ஜுனான்றதை பெருமாள் நமக்கு நன்னா புரிய வைக்கிறார். இப்ப அர்ஜுனனை பார்த்தே, அர்ஜுனன்லாம் ஒரு பெரிய ஜிதேந்திரியன், அவனுக்கெல்லாமே இந்த விஷயங்கள் ரொம்ப கஷ்டம்னு பெருமாள் உபதேசம் பண்ணச்சே நம்ம போலவர்கள் ரொம்ப சாதாரணமா இதை ஈஸியா நம்ம சுலபமா பண்ணிவிடலாம், ஈஸியா நமக்கு கிடைச்சிடும்ன்றதான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. நிராகாரஸ்ய கீழே சொன்ன எக்ஸாம்பிள் திருப்பியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னது? ஒரு காட்டு தீ புல்வெளியில பறந்து கொண்டிருக்கிறது, அந்த புல்வெளி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. மேற்கொண்டு அந்த காட்டு தீ படராமல் இருப்பதற்காக என்ன பண்றோம், இந்த நடுவுல ஒரு கேப் கொடுத்துரும். அதுக்கு இந்தனம்னு அர்த்தம் ஃபியூயல். அந்த விஷயங்களை அனுபவிக்கும் இந்திரியங்களுக்கு மேன்மேலும் விஷயங்களை காண்பிக்காமல் தடுப்பதுதான் முக்கியம். அந்த டெக்னிக் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவான். யயாத்தின்னு ஒரு மகாராஜா இருந்தான். அந்த மகாராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுத்து. வயசான பிறகு அவனுக்கு ஒரு பெண்ணின் மீது ஆசை வந்தது. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவள் ரொம்ப அதிரூபவதியா யுவதியா இருந்தான். அவளை பார்த்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா இவனுக்கு கழட்டு தலம் வந்துடுது, இவன் கழடாயிட்டான். இருந்தாலும் ஆசை யாரை விட்டது? அதான் இந்த ஆசைன்றது எல்லாரையும் ஒரு ஆட்டும், ஆசைன்றது எல்லாருக்கும் ஒரு ஜோல்ட்டிங் கொடுக்கும்ன்றதுனால தான் இந்த விஷயம். அவன் என்ன பண்ணா, தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல போய் கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா?
நீங்கள் எவராவது என்னுடையதான கிழத்தனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய யௌவனத்தை எனக்கு கொடுங்கள்னு சொன்னான். எங்கேயாவது யாராவது எந்த பிள்ளையாவது அக்செப்ட் பண்ணுவானா? இல்லை அப்பா தான் வெக்கம் கெட்டு போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்டுட்டான். அதான் காமம். காமன் எல்லாருக்கும் காமன். என்ன பண்ணா, அந்த பெண்ணை எனக்கு மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. ஆனால் வயதாகி விட்ட காரணத்தினால என்னால் அந்த பெண்ணை மனம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளிடத்தில் என்னால் இன்பம் தூக்க முடியவில்லை. எனவே நீங்கள் யாராவது என்னுடைய கிழத்தனத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாலிப பருவத்தை எனக்கு தாருங்கள். எந்த பிள்ளையாவது ஒத்துப்பானா? வேலையில் பெருசு, நீ எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிருவ, மறுபடியும் நீ வாலிபம் கூட விளையாட்டு காமிக்கிறதுக்கு எங்களுடையதான யௌவனத்தை உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டான். அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் தன்னுடையதான வாலிபத்தை தன்னுடைய தகப்பனாருக்கு அளித்தான். அது மேலே கதை, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. இது மகாபாரதத்தில் இருக்கு. ரொம்ப நாள் இவன் அந்த பெண்ணோட போகங்களை அனுபவித்தான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு வைராக்கியம் வந்தது. அப்போ அவன் சொல்லக்கூடிய வாக்கியம், நஜாது காம காமானாம் உபபோகேன சாம்பியதி ஹபிஷா கிருஷ்ணவர்த்தையோ பூயேவாபி வர்த்ததேன்னு ஒரு வாக்கியம் சொன்னான். காம சுகம்ன்றது இருக்கு இல்லையா, வைஷயிக சுகங்கள், விஷய சுகங்கள். அந்த விஷய சுகங்களை அனுபவித்து தீருவது என்பது இயலவே இயலாது. எப்படி எரியக்கூடிய நெருப்பை அணைப்பதற்கு ஒருவன் மேன்மேலும் நெய்யை சொரிந்தால் என்ன ஆகும்? நெருப்பு திகுதிக்கு எரியறது. அந்த நெருப்பை அணைக்கிறதுக்காக ஒருத்தன் பிரயத்தனப்படைச்ச நெருப்புல இருந்து நல்ல நெய்யை கொண்டு வந்து கொட்டினான்னா என்ன ஆகும்? மேல மேலதான் எரியும். அதுபோல காம சுகங்கள், சிற்றின்பங்கள், விஷய சுகங்கள், அவற்றை அனுபவித்து கழித்தல் என்பது ரொம்ப தவறான கொள்கை. ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை என்ஜாய் பண்ணனா அப்புறம் நான் அதை விட்டுடுவேன், ஒரு தடவை என்ஜாய் பண்ணனா அதை விட்டுடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த என்ஜாய் பண்ண நம்மை அறியாமல் அது வேறு விதத்தில் நமக்கு பலவிதமான ப்ளஷர்ஸ், இந்த இடத்துல ப்ளஷர்னா கிக்கு, நமக்கு ஒரு ஈடுபாட்டை உண்டாக்கும். கடைசியில் நாம் எங்கேனா மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதனால்தான் என்ன பண்ணணும்? இந்திரியங்களுக்கு ஆகாரத்தை விலக்க வேண்டும். நிராகாரஸ்ய, உண்ணாமல் இருக்கக்கூடிய, ஆகாரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியதான விஷயங்களை, தேகினஹா விஷயாகா, அந்த ஜீவனுக்கு இந்திரிய விஷயங்கள் வினிவர்த்தந்தே, விலகுகின்றன, அதாவது அனுபவிக்காமல் இருக்கின்றன. ஆகாரம் இல்லாத காரணத்தினாலே ஜீவனிடத்தில் உள்ள அந்த இந்திரியங்கள் அவற்றை விட்டு விலகி இருக்கின்றன. ரசவர்ஜம். ஆனா ஒரே விஷயம் என்ன, அதுக்கு ஆகாரம் கிடைக்கல, விலகி இருக்கு. ஆனால் ஆசை இன்னும் விலகல. அங்கதான் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. நேற்று ஒரு பிச்சைக்காரனுடைய கதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல, அதனால உபவாசம் இருந்தேன்னா அது பிரயோஜனம் இல்லை. நம்மை சுற்றி அனுபவிப்பதற்கு எல்லாம் இருக்கணும். விகாரஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம் ந சேதாம்சி தேயேவ தீராக என்று காளிதாச மகாகவி பரமேஸ்வரனுடைய பெருமையை சொன்னான். இமயமலையில் பரமேஸ்வரன் தவம் செய்து கொண்டிருக்கிறார். பரமசிவன் பேரழகு வாய்ந்தவர். அதே சமயத்தில் ஹைமவதியாக, ஹிமவானுக்கு பெண்ணாக பார்வதி தேவி பிறந்திருக்கிறாள். பர்வதராஜனுடைய பெண் பார்வதி தேவி. முன்பிறவியில் தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்தில் யோகத்தினாலே தன் தேகத்தை விட்டவள் பார்வதி. சதி சதி யோக விசிருஷ்ட தேகாத் தாம் ஜன்மனா சைலவதூம் பிரபேதே என்று காளிதாசன் குமார சம்பவத்தில் வர்ணிக்கிறான். அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்தில் தாக்ஷாயணியான இவள் தன் தேகத்தை விட்டாள். பிறகு ஹைமவதியாக பர்வதராஜனுக்கு பெண்ணாக பிறந்திருக்கிறாள். மனைவியை இழந்த பரமசிவன் இமயமலையின் ஒரு இடத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்பொழுது பர்வதராஜனான ஹிமவான் தன் பெண்ணான, பருவம் எய்தி இருக்கக்கூடிய அழகிய பெண்ணான பார்வதி தேவியை பரமசிவனுக்கு கைங்கரியம் செய்ய அனுப்புகிறான். அந்த ஆசிரமத்தை பெருக்கிறது, கோலம் போடுறது, நல்ல புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து பூஜைக்கு தகுந்தாற் போலே அதை தொடுத்து வைத்தல், காய் கனி கிழங்குகளை கொண்டு வந்து கொடுத்தல், தண்ணீர் சுமந்து வருதல், இது போன்றதான கைங்கரியங்கள் செய்யணும். பரமசிவனோ மனைவியை இழந்த கட்டிலங்காளை, பார்வதியோ பருவம் எய்தின அழகிய பேரழகி. இவா ரெண்டு பேரும், அவரோ தவம் பண்றார், இவன் அந்த தவத்திற்கு கைங்கரியம் பண்றான். இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்கு, சம்பவம் நம்பரா மாதிரியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்குதான் பியூட்டிஃபுல்லான ஒரு பதில் சொன்னான் காளிதாசன். பரமசிவன் எப்பேற்பட்ட ஜிதேந்திரியன். நம்மளை சுத்தி எதுவுமே இல்லை, ஒருத்தர் கல்யாணமே பண்ணிக்கல. ஒருத்தர் கேட்டார், என்ன பெண்ல வைராக்கியம், பெண்ணை பிடிக்கல அதனால வைராக்கியமா? இல்லை சார், பெண்ணு கிடைக்கல சார். பெண்ணு கிடைக்கலன்றது வைராக்கியம் ஆயிடுமா? அதனால கல்யாணம் பண்ணிக்கலன்றதால அவனை பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி சொல்ல முடியுமா? பெண்ணுல எனக்கு பெண்ணு நிறைய பேர் வந்தா,
என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் கூட பண்ணான். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணான். ஆனாலும் எனக்கு வாண்டான்னு நான் விட்டேன். ஏன் விட்டேன் அப்படின்னு கேட்டா, எனக்கு அதில் ஆசை இல்லை. நேற்றைய தினம் பார்த்தவன் சுகபிரம்மம் ஸ்திரீணாம் மனோஜம் ருச்சிரஸ்மிதேன்னு, அந்த பெண்கள்லாம் கூட பார்த்து சுகபிரம்மத்தை போல ஒரு சன்னியாசியை விரும்பினார்களாம். சுகபிரம்மம் சன்னியாசி, அவரை விரும்பினார்கள் பெண்கள்னு சொல்றது. அந்த மாதிரி என்ன நிறைய பேர் விரும்பினா, எனக்கு வைராக்கியம் வந்துடுத்து, நான் வாண்டான்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னா விஷயம். யாருமே கிடைக்கல அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றதுல விஷயம் இல்லை. சாப்பாடு கிடைக்கல அதனால நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்றது விஷயம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். விகாரஹேதோ சதி விக்ரியந்தே ஏஷாம்ன சேதாம்சி தேயேவ தீராக. நம் மனதை கலைப்பதற்கு நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் இருந்தாலும், நம்மை கலைப்பதற்கு நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் இருந்தாலும் யாருடைய மனது கலக்கமுறாமல் இருக்கிறதோ அவனுக்குத்தான் தீரன் என்பதாக பெயர். அவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த மாதிரிதான் பரமசிவன் ஜிதேந்திரியனாக இருந்தார். பார்வதியின் இடத்துல அவர் துளியும் ஏறெடுத்து பார்க்கவில்லை, ஈடுபாடு காண்பிக்கவில்லை. அவரை வெற்றி கொள்வதற்காக மன்மதன் வந்தான். கடைசியில மன்மதனும் பரமசிவனுடைய மூன்றாவது கண்ணினால் கொளுத்தப்பட்டு தேகத்தை இழந்தான் என்று மேல கதை போறது. அந்த மாதிரி எல்லாருக்கும் சம்பாவிதம் அல்ல. நிராகாரஸ்ய விஷயாக தேகினஹ விஷயாக வினிவர்த்தந்தே. ஆகாரம் இல்லாத காரணத்தினாலே ஜீவனுடையதான அந்த இந்திரிய விஷயங்கள் விலகுகின்றன. ஆனால் அவற்றை சுவைக்க வேண்டும் என்னும் ஆசை மட்டும் விலகவில்லை. ரசவர்ஜம் ரசோ அபி, அந்த ஆசை கூட என்ன, அந்த விஷயத்தில், அதாவது விஷயத்திலிருந்து விலகி நிற்கிறான். ஆனால் விஷயத்தை அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆசை மட்டும் விலகவில்லை. அந்த ஆசையும் எப்பொழுது விலகும்? ஆத்மாவை கண்ட பிறகுத்தான் விலகும். நல்லா கவனிக்கணும். ஒரு பெண்ணை பார்த்தா அந்த இடத்துல இவனுக்கு ஆசை வந்தது. ஆனால் அந்த பெண்ணை பார்த்துட்டே இருந்தா தனக்கு மனசுல ஏதாவது எண்ணங்கள் தோணுமேன்னு தள்ளி வந்துட்டான், ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு வந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆசை, அந்த பெண்ணை நாம் மனம் புரிந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று ஏற்பட்டது. அப்பொழுது அவனுக்கு எதிர்பாராத விதமாக திருமணம் நடந்தது. வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் நடந்தது. இவன் ஒரு பெண்ணை ஊரில் பார்த்தான் அல்லவா, அந்த பெண்ணை காட்டிலும் இப்பொழுது அவன் மனம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பேரழகு வாய்ந்தவள். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணினானா இந்த பெண் பேரழகு வாய்ந்தவள். இப்ப எப்ப இந்த பெண்ணை அவன் மனம் புரிந்தானோ, அவளுடைய அழகுக்கு அவன் வசப்பட்டானோ, அது முதற்கொண்டு தான் இதற்கு முன்பாக பார்த்த பெண்ணை நினைத்திருப்பானோ, அது போலத்தான் விஷயங்களை விட்டு விலகி இருக்கின்றது இந்திரியங்கள். ஆனால் விஷயங்களில் ஆசை இன்னும் விலகவில்லை. அந்த ஆசை விலக வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? அவனுக்கு ஆத்மாவிடத்துல ஆசை வரணும், ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மாவை பார்த்தால் தான் அந்த ஆசை விலகும். இந்த பெண்ணை பார்த்துட்டானா அந்த பெண்ணிடத்துல அவனுக்கு ஆசை போயிடும் இல்லையா? அதனால ரசோபி அஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தே, அது கூட அப்பதான் நீங்கும். ஏன்னா ரூபம், சப்தம், சுவை முதலானவைகள் ஆகாரங்கள். அந்த ஆகாரங்களிலிருந்து இந்திரியங்களை அகற்றி அவற்றினுடைய சம்பந்தத்தை விளக்கினால் கூட, கண்ணால பார்க்கறது கண்ணை மூடிட்டா கூட மனசுக்குள்ள ஒரு தோணும். நராம பரதாரான்வை சக்ஷுபியாமபி பஷ்யதி என்பதான ஒரு வார்த்தை சொன்னார். கைகேயி சொல்றா, ராமன் மாற்றார் மனைவியை கண்ணாலே கூட பார்க்க மாட்டான். அதுனா கண்ணால கூட பார்க்க மாட்டான், கண்ணால தானே எல்லாரும் பார்க்கிறா. ஆமா, கண்ணால பார்க்கிறா. கண்ணால பார்க்கல, கண்ணை மூடிட்டா கூட மனசனால பார்த்துட்டு இருப்பா, மனசனால நினைச்சுட்டு இருப்பா. அப்படி ஒரு காரியத்தை ராமன் பண்ணவே மாட்டான். சக்ஷுபியாம் அபி பஷ்யதி. கண்ணை மூடிண்டா கூட மனசுல தெரியுமே, மனசுல எண்ணம் இருக்குவே, அதை ஒரு பொழுதும் ராமபிரான் பண்ண மாட்டான். அடுத்தது 60வது ஸ்லோகம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. இங்க ரொம்ப அழகான கதை, அடியனுடைய பிராச்சாரியன் அருளி செய்யக்கூடிய கதை. இஞ்சுமேடு சிவர் அழகேசிங்கர் அருளி செய்வதாக திருக்கள்ளம் சுவாமி இந்த கதையை அடிக்கடி சாதிப்பார். அந்த கதையை நாம பார்க்கலாம். முக்கூர் ரிஷிங்கர் இந்த கதையை ரொம்ப அழகா சொல்லுவார். முதல்ல இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த கதையில நாம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ஹே கௌந்தேய, குந்தியின் பிள்ளையே, விபஸ்சிதா, விபஸ்சித்னு அர்த்தம் சாஸ்திரத்தை கொண்டு தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்று அறிந்தவன். சாட் ஜிபிடி மூலம் அறிந்தவன் இல்ல, கூகுள் சர்ச்சில் அறிஞ்சவன் இல்ல, புரியுதா? ஒரிஜினலாக ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி அவரிடத்துல உட்கார்ந்து கீதா பாஷ்யத்தை பூர்ணமா காலக்ஷேபம் கேட்டு அதனால தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்னும் விவேகத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒருவன். விபஸ்சிதா யததா அபி புருஷஸ்ய. இதனால என்ன பண்றான்? அவன் பிரயத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆச்சாரியன் மூலமா அவன் தெரிஞ்சுட்டான். உடனே தன்னுடைய ஆத்மாவை தான் காண்பதற்கு உரியதான முயற்சிகளை செய்கிறான். புருஷஸ்ய யததா அபி, யததா அபி, முயற்சி செய்பவனாக இருந்தால் கூட மனஹா பிரமாதீனி, மனசு என்பது இருக்கிறது, அது ஈஸியா கலங்கக்கூடியது. மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகம்னா. ஐயா, எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பகவத்கீதையை தினந்தோறும் விடாமல் கேட்பதற்கும் மனசுதான் காரணம். பார்த்துக்கலாம், டெய்லி தான் பகவத்கீதை சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு ஒரு நாள் கேட்கலாம், நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை விடுறதுக்கும் மனசுதான் காரணம். சொன்னதை மனசுல நிக்க வைத்துக் கொண்டு தரித்துக் கொள்வதற்கும் மனசுதான் காரணம். நேற்று என்னமோ சொன்னாரே, நேற்று என்னமோ சொன்னாரே, நேற்று என்னமோ சொன்னாரேன்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கும் மனசுதான் காரணம். காதால கேட்டுட்டே வேற ஏதோ காரியத்தை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கும் மனசுதான் காரணம். வேற ஏதோ காரியத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ரெண்டுத்தையும் கோட்டை விடுறதுக்கும் மனசுதான் காரணம். இப்படி எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. பந்தத்துக்கும் மனசுதான் காரணம், மோட்சத்துக்கும் மனசுதான் காரணம். அப்ப இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. இந்திரியங்கள் என்ன பண்றது? அழகா நம்ம மனசை டிராக்கிங், அப்படி அழகா இழுக்கிறது. ஹரந்தி பிரசபம் மனஹா. கண்ணை மூடிக்கிறார், அங்க ஒரு அழகான சினிமா போஸ்டர் இருக்கு, நம்முடைய கண்ணை கவரக்கூடிய போஸ்டர். இவர் நன்ன ஸ்ரத்தையா பகவத்கீதையை பாராயணம் பண்றவர், பகவத்கீதை காட்டிய வழியில தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டவர் தான். அப்படியே ஸ்கூட்டர்ல போறார், சிக்னல் நிக்கச்சே சட்டனை அப்படி பார்க்கச்சே அந்த போஸ்டர் கண்ணில் படுறது. சட்டனை கண்ணை இழுத்துட்டார், சட்டனை அந்த கண்ணை இழுத்துட்டார். பார்க்கல, அங்கே ஏதோ ஒரு போஸ்டர். அதை மேற்கொண்டு பார்த்தால் தன்னுடைய எண்ணத்தில் பலவிதமான விபரீதங்கள் உண்டாகும்னு அவருக்கு தெரியும். அதனால திருப்பிட்டார். கரெக்டு, போஸ்டர் பார்க்கல. ஆனா அந்த ஒரு நொடி, ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல அந்த போஸ்டர்ல பார்க்கும் பொழுது, ஓஹோ, அந்த நடிகர், அந்த நடிகை, அந்த திரைப்படம் போல இருக்குது. சிச்சி, இப்படி ஆபாசமா அந்த போஸ்டரை ஒட்டுவா, மக்கள்லாம் போயிட்டு வர இடத்துல பசங்கள்லாம் பார்த்தா என்ன ஆகும்? இதெல்லாம் எதுக்கு நினைச்சுக்கணும்? அவர் யோசிச்சு பாருங்க. அது ஒரு கண்ணில் பட்டது, அதை பார்க்க கூடாதுன்னு தவிர்த்து விட்டார். உடனடியாக தவிர்த்தால் வேற விஷயத்தில் தானே ஈடுபாடு இருக்கணும். பார்க்கல, கரெக்ட், தலையை திருப்ப கூட இல்லை. ஆனால் மனசுல அந்த சினிமா போஸ்டர் சம்பந்தப்பட்டதான பல எண்ணங்களுடைய தொடர்ச்சிகள் உண்டாகிறது. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ்ல கொண்டு வந்து பாருங்களேன். இந்த பகவத்கீதையை சும்மா ஜஸ்ட் லைக் தட் இந்த ஹாஃப் அன் அவர் உட்காந்து கேட்கறத விட்டுட்டு ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இதை நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க. நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இதை ரிலேட் பண்ணி பாருங்க. இப்ப நான் இதை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இது போன்றதான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம். ஆமா, கரெக்டு, அன்னைக்கு நாம போனோம்ல, அப்ப பார்த்தோம்ல. இல்ல 2-3 பேர் இருப்பான், ஒரு கார்ல போறோம், ஒரு கார்ல போயிட்டு இருக்கச்சு சட்டுன்னு ஒரு தருணம், டேய் அங்க பாரு, அந்த போஸ்டர் பாரு, எப்படி இருக்கு பாரு, மக்களுடைய மனசை கெடுக்கிறதுல பார்த்துட்டு, ஆமாண்டா அப்படின்னா. இப்ப கார்ல அது தவறானது, அது மக்களுக்கு அவர்களுடைய நல் எண்ணங்களை கெடுக்கக்கூடியது என்பதை பத்தி தான், நல்ல விஷயம்தான். இவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த கார்ல டிராவல் பண்ற அந்த 4 பேர் எதை பேசுறா? இவா டிராவல் பண்ணி தன்னுடைய டெஸ்டினேஷன் அடையிறவர்கள் இதை பத்தியே பேசிட்டு இருக்கா. என்ன இது? கூடாது கூடாதுதான் பேசினாலும் விஷயம் எதை பத்தி இருக்கு? நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் ஒரு பெண்ணை வெறுக்கிறான், அந்த வெறுப்பை காமிக்கிறான்.
என்ன சார் அது? அவன் மண்டையும் அதில் போட்டுட்டு இருக்கிற கொண்டையும், அவன் நெத்திக்கு இட்டுன்னு இருக்கிறதும், அவன் நெத்தியில் வச்சுட்டு இருக்கிற சுட்டியும், அவன் போட்டுட்டு இருக்கிற உடுத்திட்டு இருக்கிற புடவையும், காலில் போட்டுருக்கிற குருசும், நெயில் பாலிஷும், சே இதெல்லாம் பார்க்குற மாதிரியா இருக்குன்னா, ஏண்டாப்பா மொத்தத்தையும் வர்ணிச்சுட்டு எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னா, அவன் என்ன பூ வச்சுட்டு இருக்கா, அவன் என்ன புஷ்பம் அது புடவை உடுத்திட்டு இருக்கா, என்ன கலர் நெயில் பாலிஷ், இவ்வளவா கவனிப்ப நீ? வெறுப்புன்னா என்ன பண்ணணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லையோ, எது நமக்கு பிடிக்கலையோ அதை நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம். நம்மை குறித்து ஒருவன் தூஷணம் சொன்னானேயானால் அது வெறுப்பு தானே. நாம் அதையே நினைச்சிட்டு இருக்கோமே. அதாவது இந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்றதெல்லாம், இதெல்லாம் கண்ட்ரோலே இல்லாமல் போயின்னு இருக்கு நம்மள. அதுவும் இன்னைக்கு இந்த டெக்னாலஜின்றதான ஒரு விஷயம் வந்ததுனால we are losing our concentration power. We are losing our mind strength. மைண்ட் ப்ளோயிங் அப்படின்றானே தவிர்த்து என்ன மைண்ட் ப்ளோயிங்? அமைதிப்படுத்திக் கொள்வதற்கு நாம் எப்படி உட்கார்ந்து யோகா பண்ணுறோம் சுவாமி, நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு அந்த யோகாபியாசத்தை பற்றிலாம் ரொம்ப விஷயங்கள் தெரியாது. ஏதோ யோகாபியாசம்னு சொல்கிறோம், அது யோகம் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு ஆத்ம சிந்தனை சித்திக்கிறதுன்றது கிருஷ்ணன் இங்க பகவத்கீதையில சொல்ல 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 அந்த ஆத்ம விஷயத்துல ஒரு சித்தி வருதுன்றது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதை அனுபவிக்கணும். அதுக்கு கிருஷ்ணன் எப்படி அனுகிரகம் பண்ண போறான்றது இல்லை. அதனால தன் பிரயத்தினத்தினால் மட்டும் ஆசையை அடக்கிட முடியாது. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய திரண்ட பொருள். யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. இந்திரியங்கள் பலம் வாய்ந்தவை. அந்த தேர 10 குதிரைகள், சேனம் பூட்டாத கடிவாளம் இல்லாத 10 குதிரைகள் 10 விதமாக 10 திக்குகளில் அந்த தேரை இழுக்க ஆரம்பித்தது என்றால் தேரினுடைய நிலை என்ன ஆகும்? தள்ளாட்டம் தானே. கண்ணால ஒண்ணு பார்க்கிறோம், காதால ஒண்ணு கேட்கிறோம், வாயால ஒண்ணு பேசுறோம், மூக்கால ஒண்ணு நுகர்றோம், தொகிந்திரியத்தினால ஒண்ணு, நாக்குனால ஒண்ணு ரசிக்கிறோம்ன்றதாக சொல்லி அது கண்டு கேட்டு ஊற்று மோந்து ஐங்கருவி கண்ட இன்பம்னு ஆழ்வார். இப்ப என்ன எடுத்து என்னென்னமோ யோசிக்கிறோம். இந்திரியங்களை அந்த விஷயங்கள்ல இருந்து விலக்கி தியானம் பண்ணிட்டு இல்ல நான் கான்சன்ட்ரேட் பண்றேன் இதை சொல்ல ஆரம்பிச்சா எனக்கும் அடியனுக்கும் இந்த விஷயங்கள்ல ரொம்ப அதை எப்படி அபியாசம். பகவத்கீதையை காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கேன். அநேக ஆவர்த்திகள் பகவத்கீதை சொல்லிட்டே இருந்தால் கூட அந்த ஒரு பவர் மனசை ஒருமுகப்படுத்தி ஆத்ம விஷயத்துல மனசை திருப்பி இந்த மனசு ஆத்மாவை தவிர்த்து வேறு எதையும் பார்க்காமல், ஆண் பெண் என்பதான ஒரு பேதத்தை கூட உணராமல், பசு பக்ஷி மிருகம்ன்றதான ஒரு பேதத்தை கூட உணராமல் சுகபிரம்மம் போனார். ஆனா அவர் அளவுக்கு இல்லைனா கூட யதமான சம்ஞைன்றதாக சொல்லி முதல்ல எல்லாத்தையும் அடக்கி ஆசையை அடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா? ஒரு வழி கிடைக்குமா? நமக்கு எதெல்லாம் ஆசை? ஒரு வஸ்திரம் உடுத்திக்கிறதுல ஆசை, ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுல ஆசை, பவுடர் பூசிட்டு நம்மளை அலங்கரித்துக் கொள்வதில் ஆசை, ஒருத்தருக்கு பேனால் ஆசை, ஒருத்தருக்கு கீ செயின்ல ஆசை, ஒருத்தருக்கு கார்ல ஆசை, ஒருத்தருக்கு வீடுல ஆசை. நம்முடைய ஆசையை நாம பெருக்கிக் கொண்டே போகிறோமே தவிர்த்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இது போரும் என்பதாக ஒரு தீர்மானம் நமக்கு ஏற்படுகிறதோ? சரி, 1-2 விஷயத்துல நமக்கு போரும்ன்றதான தீர்மானம் ஏற்பட்டால் கூட மேல பல விஷயங்கள் அந்த ஆசையானது பிரசரிக்கிறது, பரவுகின்றது. ஒரு இடத்துல அதை நிக்க போறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் பரமாத்மா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. அது 10 டைரக்ஷன்ல பிடிச்சி இழுக்கிறது. ஒரு தரித்திரன் ஒருத்தர் இருக்கான். அந்த தரித்திரனுக்கு 10 குழந்தைகள். 10 குழந்தைகள் பசியினாலையும் மற்ற காரணத்தினாலையும் அந்த தரித்திரனை பிடுங்கி எடுக்கிற மாதிரி நம்மை சுற்றி நம்முடைய இந்திரியங்கள் பிடித்து இழுக்கின்றன. இந்த இடத்துல அடியன் ஏற்கனவே விஞ்ஞாபனம் பண்ண மாதிரி அடியனுடைய பிராச்சாரிய நிஜமேடு சிவர் அழகேசங்கர் சாதித்ததான ஒரு அற்புதமான ஒரு கதை. இதை நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா என்பதான இதை வைத்துக்கொண்டு ஒரு அழகிய கதை. அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இதுவரை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் அனைவரும் அந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம்.
விஷயா விநிவர்த்தந்தே விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ நிராஹாரஸ்ய தேஹினः ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே யததோ ஹ்யபி கௌந்தேய யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதः புருஷஸ்ய விபஷ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ ஹரந்தி பிரசபம் மனः. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை சேர்ந்து பாராயணம் செய்வோமா? விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினः ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனः. இதன் பிறகு கலவு கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். ராஜச சுகுமார மதனான்சா புத்தளா 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 ரவி சசிகலா லோபலியா ராஜச सुकुमार मदनांसा पुतला राजस सुकुमार मदनांसा पुतला राजस सुकुमार मदनांसा पुतला
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மங்களம் श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.